ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷனே இருக்க மாட்டான். அப்படி பிரச்சனை இல்லாதவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான். காலேஜ் முடித்தவனுக்கு வேலை கிடைக்கலேன்னு பிரச்சனை, வேலை கிடைச்சவனுக்கு சம்பளம் பத்தலேன்னு பிரச்சனை, சம்பளம் நல்லா இருக்கிறவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலேன்னு பிரச்சனை. இது எல்லாம் செட்டான ஒருத்தன் அட்லீஸ்ட் வயசில் ஒரு 30-35 இருப்பான். அப்படி ஏஜ் பாராகி சுற்றிட்டு இருக்கிற எல்லா ஆம்பளைக்கும் சரி எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை வேற என்ன, கல்யாணம் தான். பசங்க 30 வயசு தாண்டினதுக்கே இவ்வளோ புலம்புறாங்களே. என்ன மாதிரி 30 வயசு தாண்டின பொண்ணுங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ, பொண்ணு வேலைக்கு போகிறா, டௌரி பத்தலை, ஏதாச்சும் குறை இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணமே வேணான்ற அளவுக்கு யோசிக்க வச்சிடுறாங்க. ஹலோ ஹலோ, இங்கிலீஷ் மேட்ரிமோனியிலேருந்து கால் பண்ணுறோம் மேடம். தனபாலில் 40 வயசில் ஒரு அக்கௌண்ட் வந்திருக்கு. சாரி, நாட் இன்ட்ரெஸ்டட். வந்துட்டான் தனபால் டோனபால். ஸ்டடியா இந்தாங்க சீனியர் டீ. டே ப்ரோன்னு கூப்பிட்றா இல்லையா, பேரை சொல்லி கூப்பிட்றா இல்லையா, வாடா போடான்னு கூட கூப்பிட்றா. தயவு செஞ்சு அந்த சீனியர் மட்டும் கூப்பிடாதா. ஏன் சீனியர் கோச்சிக்கிறீங்க? நீ சீனியரிட்டின்னு கூப்பிடும்போதெல்லாம் ஏதோ சீனியாரிட்டி பிரகாரம் ரிட்டையர்மெண்ட்டு கூப்பிட்ற மாதிரியே இருக்குடா. அது மட்டும் வேணாம் என்ன? எல்லாம் உங்கள் மேலே இருக்க மரியாதை தானே சீனியர். டே 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் உன் வயசு தான்டா. இப்போ ஒரு 2-3 மாசமாக தான்டா இப்படி இருக்கேன். அதனால் எனக்கு மரியாதையும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். வழக்கம் போல் எப்பவும் போல கூப்பிடு. சரி ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. நான் இனிமேல் ப்ரோனே கூப்பிட்றேன். புது மோதிரம், புது பிரேஸ்லெட்டு மாமனார் வீட்டில் போட்டதா? கல்யாணம்னு நானா எல்லார் வீட்லேயும் போடுறது தான். அதெல்லாம் எங்கே தெரிய போகுது உங்களுக்கு? என்ன நக்கலா? என்னடா வயசாது உனக்கு? இந்த அக்டோபர் வந்தால் 24. 24வா? டேய், நீ வாங்குற சம்பளம் உனக்கே பத்தாது, எப்படிடா ஃபேமிலியெலாம் ரன் பண்ணுவ? அதெல்லாம் பார்த்து வரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் உங்களை மாதிரி உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். டேய், ஆஃபீஸில் உனக்கு வேறு வேலை இல்லை, கிளம்பு. கோச்சிக்காதீங்க ப்ரோ. கடவுள் நம்ம லவ் ஸ்டோரி எழுதுவார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்படியே யோசனோட உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. நம்ம தான் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கணும் ப்ரோ. இப்போ என்னடா சொல்ல வர? உங்களுக்கு எப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க? 5 வருஷமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்த டைமில் யாரை செலக்ட் பண்ணலான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க. ஆனால் போக போக யாராவது உங்களை செலக்ட் பண்ணுவாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே லேட் பண்ணாதீங்க சீனியர், அப்புறம் எக்ஸ்பைர் ஆகிடுவீங்க, பார்த்துக்கோங்க. என்ன எக்ஸ்பைர் ஆயிடும்லாம் பேசிகிட்டு இருக்கான்? என்ன வேலைக்கு இப்போ கூப்பிட்றாரு? யா டெல் மீ டாட். ஜெய, உனக்கு புரோக்கர் ஒருத்தரை பார்த்துருக்கேன்ப்பா. என்னப்பா ஏதோ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்த மாதிரி சொல்கிற? ஐயோ, அதுக்கு தான்ப்பா பார்த்துருக்குறது. அவருடைய லொக்கேஷன் அனுப்புகிறேன், அவரை போய் பாரு. யோ டாடி, எனக்கு இப்போ ஆஃபீஸ் இருக்கியா, இப்போ போய் எப்படியா பார்க்க முடியும்? உனக்கு பொண்ணு வேணும்னா போய் பாரு, இல்லைன்னா ஃபோனை வை. வேற என்ன இப்படி பேசிட்டு போகிறாரு? ஹலோ, மதுரை மேட்ரிமோனியிலேருந்து கால் பண்ணுறோம் மேடம். முத்துப்பாண்டின்னு 39 வயசில் ஒருத்தரோட அக்கௌண்ட் வந்திருக்கு. இல்லை பரவாயில்ல, வேண்டாம். வணக்கம் மேடம், தேனி மேட்ரிமோனியிலேருந்து கால் பண்ணியிருக்கோம். மாடசாமின்னு ஒருத்தரோட அக்கௌண்ட் வந்திருக்கு மேடம். வயசு 38. இல்லைங்க, சாரி, நாட் இன்ட்ரெஸ்டட். மேடம், திருநெல்வேலி சிங்கப்பெருமாள் 36 வயது. இல்லைங்க, வேண்டாம். ஹலோ, பருத்தியூர்ல இருந்து செவ்வாழை அப்படின்ட்டு 35 வயதுல ஒரு அக்கௌண்ட் வந்திருக்கு. இல்லைங்க, வேண்டாம். வரானுங்க பாரு, செவ்வாழை தவக்கலன்னு. சே, ஃபர்ஸ்ட்லாம் அருண், பிரபு, சிவான்னு அழகழகான ஸ்டைலான பேர்லாம் வரும். பின்னடானா முத்துப்பாண்டி, சிங்கப்பெருமாள். சே, ஒரு கான்டாக்டை தவிர மற்ற எல்லா கான்டாக்ட்ல இருந்தும் இன்விடேஷன் வந்துகிட்டு இருக்கு.
இது என்ன மேரேஜ் சீசனா? என்னது அவளும் கால் பண்ணிட்டா? ஹலோ ஹலோ. சொல்றி. ஹே, எனக்கு மேரேஜ் டி. சூப்பர் ரீ. பையன் யாரு? பையன்லாம் இல்லடி, நம்ம காலேஜ் ஸ்வேதா நானும் தான் மேரேஜ் பண்ண போறோம். ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரீ. தேங்க்ஸ் டி. இன்னும் இந்த உலகத்துல என்னென்னலாம் நடக்க போகுதோ. தம்பி பார்க்க லட்சணமாக தான் இருக்கீங்க. ஆனால் எங்கே ஃபால்ட்டு நடந்ததுன்னு தெரியலையே. கொஞ்சம் ஈபிஆல் மாதிரி பேசாம புரோக்கர் மாதிரி பேசுறீங்களா? புடிச்சிட்டேன். தம்பி பொசுக்குன்னு கோவப்படுற கேரக்டர் போல. கொஞ்சம் வந்த விஷயத்தை பத்தி பேசுவோமா? நான் என்னத்த புதுசாக சொல்ல போகிறேன். இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை தம்பி. நிஜமாவா? பின்ன மாப்பிள வாங்கம்மா வாங்க. அன்பான மாப்பிள, அறிவான மாப்பிள, 32 வருஷம் அழகான வாலிபமான மாப்பிள. வாங்கம்மா வாங்க, போனா கிடைக்காதுமா. வாங்கம்மா வாங்க. தம்பி கண்ணாடி போடுங்க தம்பி, இன்னும் அழகா இருப்பீங்க. வாங்கம்மா வாங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க. மாப்பிள வெர்ஜின் மாப்பிள வீடு தேடி வருது. வாங்கம்மா வாங்க. என்னது பே? என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பிளானாயா? சூப்பர் பிளான் தம்பி. இதை போய் வேண்டான்னு சொல்றீங்க? பொண்ணு கிடைச்சிருச்சு. அநேகமா அந்த 3வது தெரு வீட்டு பொண்ணுதான் நினைக்கிறேன். கமிஷன் கன்ஃபார்ம். நல்ல நேரம் எதுன்னு பார்த்து போய் பேசி முடிச்சுட்டு வந்துருவோம். நம்ம பார்க்க போற எல்லா நேரம் நல்ல நேரம் தான் தம்பி. வா தம்பி. அப்புறம் ஒண்ணும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. பொண்ணுக்கு நல்ல குணம், ரொம்ப தங்கமான பொண்ணு. என்ன இந்த ஜாதகத்துல கலத்திர தோசை இருக்கிறதுனால கல்யாணம் கொஞ்சம் தள்ளி. ஆடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்க மாப்பிளைக்கு எந்த தோஷமும் இல்லை. ஆனா இருந்து கல்யாணம் ஆகலையே. அப்புறம் உங்க சைடுல என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட ரொம்ப நல்லாவே சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். பையனுக்கு அதுவே போதும். என்ன பொண்ணு அந்த சிந்தாதிரிப்பேட்டை சீனி மாதிரி இருக்கணும்னு சொன்ன. அப்படி ஏன் தம்பி? அது சிட்னி ஸ்வீனியா? என்ன கருமமோ. முதல்ல எனக்கு கம்சனை கொடு, அப்பதான் பொண்ணை வர சொல்லுவேன். இல்லைன்னா ஏதோ ஒரு கதையை பேசி இழுத்துடிச்சுட்டே இருப்பேன். போட்டு அப்புறம் நீங்க பொண்ணை வர சொல்லுங்க. வாமா. இந்த பொண்ணே வந்துருச்சே. புரோக்கர், மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேளுங்க. இந்த கேக்குறேன். அப்போ தாலி கட்டாமையே குழந்தை வித்துருவோம் போல் இருக்கு. மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்புறம் என்ன, பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல ஓகேன்னா 2 பேர்த்துக்கும் கல்யாணத்தை முடிச்சு விட்டுற வேண்டியதானே? முடிச்சிடலாம். வீட்டு கல்யாணத்துல நீ எவட இப்படி முக்கி திம்ப? சாரிங்க, ரொம்ப லேட் பண்ணிட்டேனா? இல்லை இல்லை, நல்லா ரொமான்டிக்காக பேசி இம்ப்ரெஸ் பண்ணோம். நீங்கள் சுடிதார்லாம் போடும்போது துப்பட்டா போடுவீங்களா? சி டேய் இப்படியாடா பேசுவேன். இது ஃபர்ஸ்ட் நைட்டா?
ரொமான்டிக் ரொமான்டிக் ரொமான்டிக். சாரிங்க, அது வந்து நான் இப்போதான் என் வாழ்க்கையில் மொதல் வாட்டி ஒரு பொண்ணு கூட தனியாக ஒரு ரூமில் உட்காடுறேன். அதுவும் நான் கல்யாணம் பண்ண பொண்ணு கூட உட்கார நினச்சி கூட பார்க்கல. ஐயோ, சிரிக்கிறாளே சிரிக்கிறாளே சிரிக்கிறாளே, இப்படியே மெயின்டைன் பண்ணிட வேண்டியதா. அதாவது நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் காதில் ஏர்பாட்ஸ் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க? இதுவா? அடா அது ஒன்றும் இல்லைங்க. 27 வயசுக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு பர்த்டேக்கும் உனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னே மிரட்டிட்டு இருந்தாங்களா. அதான் யூத்ஃபுல்லாகவே இருக்குன்னு காட்டுறதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். அது வேலை கூட செய்யாதுங்க, சும்மா தான் காதில் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். சரி, நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கலாமா? மொய் வந்த லிஸ்ட்டா? அது என்னங்க, 3 பேர் தான் வந்து காசு கொடுத்துருக்கானுங்க. மிச்சவெல்லாம் வெறும் மொய் கவர் வச்சுட்டு சாப்பிட்டு போயிருக்கான். அது எல்லாத்தையும் கொண்டு போய் மளிகை கடையில் கொடுத்து தான் காசு வாங்கிட்டு வரணும். ஐயோ, அது இல்லை, இது வேற. சுகர் இருக்கா? கிச்சனில் இருக்க எடுத்துட்டு வர்றேங்க. ஐயோ, உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்டேன். இல்லை. பிபி, கொலஸ்ட்ரால், ஆஸ்துமா ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது? ஏங்க இல்லைங்க. அப்புறம் இந்த டிபி, அல்சைமர் ப்ராப்ளம்? ஏங்க சத்தியமா இல்லைங்க. அப்புறம் ரொம்ப நேரம் நின்னா முட்டி வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, அப்புறம் நைட் ஆச்சுன்னா லுக்கு இருமுறது. ஏமா பாடிலாம் நல்லா ஃபிட்டாக தாம்மா இருக்கு. கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். எல்லாம் ஃபோனில் இருக்க, எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரி, காட்டுங்க. கள்ளஞ்சக்காரி நம்புறாளா பாரு. சரி, ஏஞ்சி நில்லுங்க. எதுக்கு? நில்லுங்க. அட்டென்ஷன். என்ன தேசிய கீதம் எதுவும் பாட போறோமா? காலை தொடுங்க. பொண்டாட்டி காலை புருஷன் தொடணுமா? ஐயோ, உங்க காலை தொட சொன்ன குனிஞ்சு. போதுமா? முட்டி மடங்காம. என்னடி உளர்ற? இன்னும் இங்க நின்று போச்சு. இன்னி 1/2 கிலோமீட்டர் கீழே போகணும். ஐயோ, 10 தோப்பு காரணம் போடுங்க. தோப்பு கரணமா? எதுக்குங்க? போடுங்க. சூப்பர், நீங்க டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. எது? டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டனா? ஏங்க நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தோமா இல்ல எஸ்ஐ செலக்ஷனுக்கு வந்தோமாங்க? ஐயோ, அது இல்லைங்க, நமக்கு ஆல்ரெடி ஏஜ் பார் ஆயிடுச்சு. எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் கூட நான் ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஊர் சுற்றி அவரை செம்மையாக லவ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேமிலி லைஃப்குள்ளே என்டர் பண்ணலான்னு பார்த்தேன். அதுவும் முடியாமல் போச்சு. பத்தாததுக்கு எவ்வளோ சீக்கிரம் பேபி பிளான் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணியே ஆகணும். அதான் அதுக்கு தேவையான ஃபிட்னஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். அப்போ நானும் ஒரு டெஸ்ட் வைக்கணும். வைக்கட்டா? என்னது? ஐக்யூ டெஸ்ட்டு. என்னை விட 10 வயசு கம்மியாக இருக்கிற என்னோட பெரியம்மா பையன் 2079 60ஆம் கல்யாணம் பண்ணா என் பெரியம்மாவோட வயசு என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என் பெரியம்மாவோட வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? குட் நைட், காலையில் பேசிக்கலாம். ஏங்க 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 ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போடுங்க. நீங்க சொன்னால நான் பண்ணல. கன்னிகாஸ்ரீ, கன்னிகாஸ்ரீ, வரேன். எதுக்கடா கத்திக்கிட்டு இருக்க? இங்க பார், இப்படியே போச்சுன்னா நமக்குள்ள சரிப்பட்டு வராது. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இப்போ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உங்க அப்பா டிவி வாங்கி தந்தா எல்லாம் சரியா போச்சா? இதுல ஒரு அங்கமா சேனல் இல்ல. இப்போ நான் எப்படி டோரேமான் பாப்பேன்? அட்லீஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருக்க வேண்டியதானே? வாலு.
கூந்தல். எருமை மாடு வலிக்குதுடா. அவ்வளோ பயம் இருந்துச்சுன்னா எதுக்கு என் கூட நிக்கல் கூந்தல் போட்ட? அப்படியா? ஆ ஜாய் ஐயோ இருக்கா? காட், ஜாய். இங்க முன்னாடி போட்டது இருக்கு பாரு. இங்க இருக்கு பாரு. ஐயோ அது காப்பாச்சு போட்டது. ஒழுங்கு மரியாதை எனக்கு சாக்கி வாங்கி கொடு. ஷிட். நிக்கல். கண்ண மூடு. வாங்க கண்ண மூடு. டிடின் 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 டிடின். கமர கட்ட பல்லி மிட்டாய் ஸ்பைரோ. தேங்க் யூ. கட்டி பிடிக்காத, குழந்தை பிறந்துடும். ஆள பாரு. ஷிட். ஹாட். ஐயோ சாரிடா. சாரி. இரு, நீ மட்டும் தான் மிதிப்பியா? நானும் மிதிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம நரிக்குட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். ஹே, என்னடி யாரோ 2500 சென்ட் பண்ணிருக்காங்க? யாரா உங்க ஃப்ரெண்டு தான் அனுப்பியிருப்பாங்களா இருக்கும். 2500 சென்ட் பண்ற அளவுக்குலாம் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. எல்லாம் என்கிட்ட வாங்கி பிடிங்கி சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு. ஜிபேல செக் பண்றேன். ஏதோ கண்ணன் வருது. கண்ணன் எனக்கு யாரும் தெரியாதே. சரி ஓகே விடுங்க.